சீதை கிடைக்கலையேன்னு சொன்னபோது இந்த சம்பாதி சொல்ல நானும் எனக்கு தெரியல, என் பிள்ளைக்கு நல்ல பார்வை சக்தி உண்டு, ஷார்ப் விஷன். அவன் சொன்னா ஒரு பெண் பிள்ளை ஒரு மரத்தின் நிழலுக்குள்ளே தூரத்தில் ஒரு தீவில் அழுது கொண்டிருப்பதாக, அந்த தீவுக்கு நீங்க சென்று பார்த்தீர்கள்னா தெரியும்னு சொல்லும்போது இப்பதான் ஒரு கேள்வி வருது. தீவுக்கு யாருக்கவா முதல்ல ஒரு ஸ்விம் பண்ணலாம், பறக்கணும், ஏதாவது ஒரு சாமர்த்தியம் இருக்கலாம். அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ் கேட்டா இது ஏறத்தாழ சொல்ற 100 யோஜனைகள் தூரம். அப்போ ஒரு குரங்கு சொல்லிட்டான் 10 யோஜனைகள் நான் போவேன். பிரயோஜனம் அடுத்து 20, இன்னொன்னு 50, இன்னொன்னு 70, இன்னொன்னு 100 கடப்புங்க ஜாம்பவான். அந்த குரங்கு சொல்லி நான் பறந்து போயிட்டேன், திரும்பி வந்து தெரிஞ்சுக்க நீங்க காத்தால சார்ஜ் பண்ணா போனேன். அந்த 3 கோடிகள் காமிக்க ஆர்டினா ஆர்டினா 5 கோடி. அப்புறம் சாயங்காலம் வந்து ஒரு கோடா குறைஞ்சு தரும். அப்புறம் சிறப்பு நிறம் காமிக்கும். அப்புறம் அதிலேயே ஆத்மா புறப்பட வேண்டிய தருவாய் இருக்கும். அப்புறம் இந்த மறுபடியும் அவாவதற்குள் அப்புறம் புறம்பை எழுந்து குடிமுக்காகி கூற்று கிட்ட வரம்பை எழுந்து வருவது நீங்க மறுபடியும் சொல்லுவேன். அப்போ உடனே அதுக்கு சக்தி வராம சக்தி கொடுக்கும் அது திருப்பி பாடலாம். நீங்க ஒரு பரஞ்சு இருக்கு அது சொல்லிட்டு நான் போயிடுவேன், திருப்பி வந்து தெரியாது. அப்ப எப்படி அனௌன்ஸ் பண்றது, ட்ரம்கால பண்ண முடியாது. அப்போதுதான் ஹனுமான் வாயை திறக்க, அவர் சக்தி உண்டு, புத்தி உண்டு, எல்லாம் உண்டு, பாஷ்பவாரி பரிபூர்ண ரோச்சனம் ராம குணானுபவத்தை வாய் திறக்க. ஏன்னா அதுக்கு ஒரு கதாச்சரித்திரம். சின்ன வயசுல அவர் ஒரு லூட்டி அடிச்ச போது ஒரு ரிஷி சொல்லிட்டான், உனக்கு அதிக சக்தி இருப்பதால் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு சக்தி இருக்கும், ஆனால் அந்த சக்தியை நீ அறிய மாட்டாய், உன்னுடைய பவர் உனக்கு தெரியாது. Unless and until somebody else points to that power. இன்னொருத்தர் சொல்லணும், ஹனுமான் உனக்கு சக்தி குடு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு தெரியாது. ஆனா ஹனுமான் கம்முன்னு உட்கார்ந்துட்டார். அப்போதுதான் ஜாம்பவான் போய் சொல்றார், ஹனுமான் இந்த முழு கூட்டத்துல ஒருவரால் அனாயாசமா அந்த பகுதிக்கு போயிட்டு சீதையை பார்த்துட்டு வர முடியும்னா அது கொண்டாடலாம். உன்னால் முடியும், உன்னால் முடியும் அப்படின்னா பாடலாம், பாடி 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 ஹனுமானுக்கு அப்போதுதான் நினைவுக்கு நம்மளால முடியும். அப்போதுதான் அந்த மகேந்திரகிரிங்கிற பர்வதத்தின் கல் மீது ஏறுகின்றார் ஹனுமான். இங்கே ஒரு குதி, அங்கே ஒரு குதி, அங்க மேல போய் இருந்தார். அவர் நிற்கும் போது எப்படி இருந்தார், வண்டந்த வரிகொள்ளாலம் பயந்து அழல் உமிழும்பாய் பொந்தந்த முறைகள் தோறும் புறந்து உராய் புரண்டு தேர்வர் நின்று அந்தமிலாது உள்ள நெறிந்து கீழ் அழுந்தும் நில குன்றம் தன் வரியக்கீரை பிதுங்கிட குடற்கண்வான் அப்படின்னு கம்பருடைய கூற்று. ஏன்னா ஹனுமான் போய் தன்னுடைய பலத்தை காண்பித்து ஒரு பெரிய உருவம் கொண்டு அழுத்தினார். பாறைகள் ஒரு செகண்ட் அழுத்தினார். பாறைகளுக்கும் மண்ணுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பொந்திலேந்து நாகங்கள் பயந்து வெளியே வந்ததா. பயந்து வந்த நாகம் அந்த பாறையில் தன்னுடைய பற்களை அதை வீசினான். அதுலேருந்து விஷம் பரவி அது ஒரு ஆறாக தனியா ஓடினான். அந்த பாறைகள ஒரு டிராக் வந்துதான். இதெல்லாம் நடந்தது. ஒரு கவிதையில எப்படி இருக்காங்கன்னா கம்பத்துக்கு தெரியும். அப்படியே நம்ம இமேஜின் பண்ண வச்சுருவாரு. அப்படியே அந்த பாறைகள் ஒரு பிளவு ஏற்பட்டது, ஒரு பக்கம் பிளவு நதி ஓடிட்டு இருக்கு, இந்த பக்கம் பாம்பு ஒரு பக்கம் கலாட்டா பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் ஹனுமான் ஏன் நின்றார் அது சொன்ன வால்மீகி தேனபாரகம் பாகம் தேன புஷ்பௌகேன சுகந்தினா சர்வதா சம்மிதஸ்டைலோ பகௌ புஷ்பமயோயகா. அந்த மலைகள்ல இருந்த நிறைய மரங்கள் ஹனுமான் ஒரு அழுத்தின போது அந்த மரங்கள் எல்லாம் குலுங்க, அந்த மரங்களின் கிளையில இருந்த பூத்த புஷ்பங்கள் எல்லாம் குலுங்கி கீழே விழ ஹனுமானுடைய ரோமக்கூப்பங்கள் எழுந்து நிற்க, அந்த ரோமக்கூப்பங்கள் மீது புஷ்பம் வந்து அமர ஊரகேந்து பார்க்கும்போது ஹனுமானுக்கு புஷ்பாலங்காரம் பண்ண மாதிரி இருக்கு. புஷ்பமயோ யதா அப்படின்னு ஹனுமான் புஷ்பாலங்காரம் பண்ணி நிற்கிறாரா. பாம்புகளோட விளைச்சாலும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கான், பாறைகள் பிளந்து நிற்கிறதா. இந்த குரங்குகள்லாம் பார்த்தது அது என்ன ஹீரோ இப்போ பறந்து ஃபர்ஸ்ட் டைம் பாயிண்ட் எல்லாம் முதல் முறையா அந்த குழந்தை யாராவது விதேசம் போயிட்டு குடும்பமே போய் அந்த ஏர்போர்ட்டை போயிட்டு வாங்க போகல எல்லா குரங்கு அப்படியே நின்று ஹனுமான் ஆறு பார்த்துட்டு பொறாமை. ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சனாதன தர்மத்தில் இந்து மதத்தில் ஒத்தருக்கு நேரத்தை பொறாமையே இருக்கக்கூடாது. பொறாமை இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இன்னொருத்தரை எப்படி இறக்கலாம், எப்படி தாழ்த்தலாம், அவனுக்கு ஒரு
விடலாம் என்கின்ற எண்ணமே ஒரு குழந்தை ஒரு 6 குழந்தை வந்து சுவாமி குழந்தை வந்து ஒரு 4 ஸ்லோகம் சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது சொல்றது அங்க தாவ் அழுத்து அங்க பாவம் அழுத்து ஒரு இஷ்டப்பட்டு ஒரு குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அதை என்கரேஜ் பண்ணுறது நல்லா சொல்றேன். அப்புறம் ஒருவேளை அந்த குழந்தைய வந்து கேட்டதுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் வந்து நான் கேட்டேன் தாவ் மட்டும் அடிக்க அவ்வளவுதான் பண்ணிட்டேன் நீ தான் பேசு சொல்றேன் என்ன ஒண்ணு இருக்கேன் நீங்க இந்த மாதிரி விரட்டி சொல்லேன்னா 4 ஸ்லோகம் போயிடுது. அப்புறம் போனோம்னா அப்புறம் குழந்தை சொல்லுவா ஸ்கூலுக்கு போகும்போது சஹஸ்நாமம் சொல்லிட்டு போவேன் இப்பதான் ஒன்றும் போகுது ஏன்னா நீங்க பண்ணது தப்பா சொல்லிட்டு இருந்தேன்னா அந்த குழந்தைக்கு எப்படி பாசிட்டிவிட்டி வரும் சொல்லுவாங்க. ஏன்னா எப்பவுமே ஒரு குழந்தை இதுதான் நான் எல்லாமே ஃபர்ஸ்ட் என்கரேஜ் செஞ்சேன். ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டோம், சின்ன ஒரு 4 வயசு குழந்தை ஒரு கோலம் போடுறது எப்படி ஊக்குவிக்க வேண்டும். ஹனுமான் அப்படியே போயிட்டார், எல்லா குழந்தைகளும் பொறாமையே இல்லாம நம்ம கூட்டத்தில் ஒருத்தர் போராடி அப்படி ஒரு சந்தோஷமா ஹனுமான் பறந்து செல்ல வேண்டும். அப்ப முதல்ல சொன்னாராம் அஞ்சலிம் பிராமுகம் குர்வன் பவனாயாத்மயோனகே தகோஹி பவதே கந்தும் தக்ஷிணோ தக்ஷிணாம் திசம் தெற்கு பக்கமா ஹனுமான் கிளம்பி போகணும்னு நினைச்சார். சூர்யாய சூரியன் தன்னுடைய ஆச்சாரியனுக்கு முதல் பிரார்த்தனை பண்ணார். மகேந்திராய இந்திரன் மகேந்திரன் சொன்னா சுரனாய கோவான்னு சொல்லப்பட்டா நாராயணன் பவனாய ஸ்வயம்புவே பவனன் ஸ்வயம்புவுக்கு சொல்லி கூதேப்யஞ்சலிம் கிருத்வா சகார ரமணேமதிம் அப்போது கடத்தி போகணுமா இத்தனை பேரை முதல்ல மங்களாச்சாரணம் பண்ணி ஆශ්‍රயிச்சு ஹனுமான் இப்போ கடத்தி போகணும். ஹனுமான் நினைக்கிற அப்படி ஹனுமான் அப்படி மேலே போகும்போது ப்ரொபெல் ஆகலாம். இப்ப 2 விதம் இருக்கு. நீங்க இந்த விமான நிலையத்துலாம் போனீங்கன்னா விமானம் டேக் ஆஃப் ஆகும். அப்ப நீங்க விமானத்துக்குள்ள இருக்கீங்கன்னா கொஞ்சம் தூரம் அந்த விமானம் ஓடிட்டே இருக்கும், வேகமாகும் அப்புறம் மேல கொஞ்சம் நிறுத்தம், முதல் சக்கரம் மேற்பக்கமா போகும், அடுத்த 2 சக்கரத்தை அசைச்சுட்டு அப்படியே அது மேல போகும். Take off. Hanuman did not take off. Propelled. அதாவது இந்த ராக்கெட் தான் இருப்பாங்க. அப்படி நேர ஸ்ரீஹரி போட்டாதான் வச்சுக்கலாம். 10, 9, 8, 7 அப்படியே அந்த மானிட்டர்ல பார்த்து ஒரு கமெண்ட் கொடுப்பாங்க. அப்படி புஷ்ஷு கிளம்பினாங்க. அப்படி கிளம்பும் போது என்ன ஆச்சா இந்த ராக்கெட் எல்லாம் கிளம்பும் போது இந்த ஃபோர்ஸ் கீழே ஃபயர் ரிலீஸ் ஆகுது. பக்கத்துல செடி கொடிகள் இருந்து வச்சுக்கோங்க. அதை அப்ரூவ் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஃபோர்ஸ் எவ்வளவுனா வேரோடு செடிகளை பிடுங்கி அந்த ராக்கெட் மேல போகும்போது ஒரு 20-30 அடி அந்த செடி அந்த ஃபோர்ஸ் மேல போகும். ஒரு ராக்கெட் அப்படியே ஹனுமான் கொடுக்கற வாங்கி ஹனுமான் இப்போ மேல் பக்கமா போயிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருந்த